சரி, வீட்லேயே இவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்காடா. இது தெரியாமல் மாதம் மாதம் ஜிம்முக்கு 1000 ரூபா காசு கட்டிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அதை நிப்பாட்டணும். ஆமாம், இல்லை எண்ணெயை நம்ம தானே ஊற்றுறோம். த்ரெட் மில்லுக்கு என்ன பண்ணுறது? ஐடியா இந்த இருக்குல்ல த்ரெட் மில்லு, தேங்காய் எண்ணெய் லைட்டாக தண்ணியை தெளிச்சோம்னா 2 மில்லு ரெடி. கரண்டே தேவைப்பா. நான் எக்யூப்மெண்ட்டு, மூளையே மூளை. இது செருப்பால் அடிக்குவா. ஐயோ, வீட்டை விட்டு வெளியே கூட ஓட முடியாது. முக்கியமான விஷயம் இதுதான். டேய் 144 போட்டு வெளியே திருட விடாமல் பண்ணி எனக்கு நானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து என் வீட்லேயே நான் திருடுறேண்ணா. என்னடா திருடன் வந்த நிலமை. பிளான் 1 முடிஞ்சிச்சு, அடுத்து பிளான் 2 தான். எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபுல்லாக கொள்ளையடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? பிக் பாக்கெட்டு. இப்போ பாரு, எப்படி பிக் பாக்கெட் அடிக்கிற மட்டும் பாரு. $500 என் வாழ்நாள் $500 நான் பிக் பாக்கெட் வச்சதே இல்லைடா. ஸோ இதுவும் போர் அடிக்குது. அடுத்தது என்ன பண்ணுறது? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என்னை யார் திட்டா சார்? சார் உங்கள் பாக்கெட்டில் திருடி என்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கும்போது அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகி ஓடுனே சார்ரா பாம்பு சார். நான் போயிருக்கா சார்? டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிருப்பேன் சார். அதான் சார், தப்பிச்சு போனதுலேருந்து மனசு உறுத்தி நான் திரும்பி வாழணும்னு நினச்சிட்டேன் சார். ப்ளீஸ் சார், நான் இப்போ எங்கள் வீட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிடலாம் சார். சரண்டர் ஆகிட்டேன் சார் நானே. தம்பி, சின்ன பிட் பாக்கெட் தான்ப்பா, அதனால நான் மன்னிச்சு விட்டேன் உன்னை. நீ சந்தோஷமா இரு. சார் சார் வேணா சார், அந்த மாதிரி மனுஷெல்லாம் விடாதீங்க சார். ப்ளீஸ் சார், வந்து எனக்கு பிடிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், வேணா சார். உண்மையாலுமே நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்ப்பா. வைப்பா ஃபோனை வை முதல்ல. நான் வைக்கிறேன் ஃபோனை. எங்கே வெளியே வந்தா கொரோனா அட்டாக் பண்ணிடுவோன்ட்டு வீட்லேயே இருந்துட்டு விட்டோ போட வேண்டியது மனுஷன்ட்டு. இது இன்னொருத்தனை காண்டி எடுத்துற மாதிரி இதே மாதிரி. ஹலோ சொல்லுங்க சார், இது ஐபிஐபி பேங்க் தான் சார். உங்ககிட்ட ஒரு 5 lakhs கடன் வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுக்கலான்னு இருக்கேன் சார். நான் எங்கள் வீட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன். வந்தீங்கன்னா அந்த 5 லட்சத்தை வாங்கிக்கலாமே. ஐயோ சார், இந்த டைமில் எங்களால் வெளியே வர முடியாது சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 5 lakhs எங்களுக்கு கூகுள் பே பண்ணி விட்ருங்க. கூகுள் பே பண்ணணுமா? வீட்டு நம்ம வீட்டு சார் அது இல்லை சார், என்கிட்ட கையில் கரன்சியாக வச்சிருக்கேன் நான். நீங்கள் வந்தீங்கன்னா கொடுத்துருங்க. நான் 50,000 வட்டியோடு கொடுக்குறேன் சார். ஓ, உங்ககிட்ட இப்போ கேஷாக தான் காசு இருக்குங்களா சார்? அப்படிதான் சார். ஓகே சார், நீங்கள் அந்த 5 lakhs + 50,000 வட்டியோடு எடுத்துகிட்டு வந்து நீங்களே எங்கள் பேங்க்கில் வந்து கொடுத்துட்டு போயிடுங்களா சார்? அந்த காசு எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கணுமா? நம்மளோட உஷாராக இருக்குன்னா. ஹலோ 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 சார். ஹலோ ஹலோ. கொரோனாக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருப்பான்னு பார்த்தா இவன் நம்மளை வர சொல்லி நமக்கு கொரோனா எழுத்தோட பார்க்குறான். ரொம்ப போர் அடிக்குது. அடுத்தது என்ன பண்ணுறது? மறுபடியும் முதல்லேருந்தே திருட போவோம். வேலைக்கு போனால் எப்படா லீவ் விடாயின்னு இருக்கு. லீவ் விட்டாங்கன்னா எதுக்குடா லீவ் விட்டாயின்னு இருக்கு. ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? சூப்பர், இன்றைக்கி ஒரு டாஸ்க் கிடச்சிருச்சு. இந்த போர்வீலில் இருக்க எல்லா பூவும் என்றோம் டாஸ்க்கை முடிக்கிறோம். இதில் 832 பூ இருக்குது. ஓகே, இன்னைக்கு டாஸ்கில் வெற்றி பெற்றோம். அம்மா இந்த வாரமா இருமா. ஓகே, வந்து போர்வையில் எத்தனை மரம் இருக்குன்னு என்னவோம். வர வர நமக்கு டேலண்ட் கூட்டிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் டேலண்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பின்னே 21 days லீவில் தானே இருக்கும். நம்ம டேலண்ட்டை ஒன்றா மிக்ஸ் பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சி ஜனாதிபதி அவார்டு வாங்கிட்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையாக தானே இருக்கும். நமக்கு மெசேஜ்லாம் வருது. அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் காட்சி. காத்துல பரவுது கொரோனா. சாதாரணமா வெளியில இருந்து வர சின்ன ஒரு காய்கறி, பழம், துணி, பேப்பரு, காத்து இதன் மூலயமா வந்துருக்கலாம். கார்த்தி, எல்லாமே ஒன்னால தான் கார்த்தி. ஏன் கார்த்தி எனக்கு இந்த ஆடியோ அனுப்புனேன்?
சாவடிக்க போகிறேன் பாரு கார்த்தி. கார்த்தி, நியூஸை விட எனக்கு உயிர் தான் கார்த்தி முக்கியம். கார்த்தி, இந்த 21 நாள் மட்டும் க்ளீனாக இருக்க போகிறதில்ல கார்த்தி. இனி வர்ற நாள் எல்லாமே க்ளீனாக தான் இருக்க போகிறேன். அப்புறம் எப்படி கொரோனா என்னை தாக்கணும்னு பார்த்துறேன் கார்த்தி. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் மகேஸ்வரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெயிலான் விளாக்ஸ். ஏய் மகேஷ், சாப்பாடு போட்டு வச்சு ஆறுது, வந்து சாப்பிடுறா. ஆமா போமா வரேன். டிஸ்டர்பன்ஸ் விட்டுருங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுன்ட்டு. அதேமாதிரி தாங்க, பேசின வாயும் கேமரா பிடிச்ச கையும் சும்மா இருக்க முடியலங்க. அதனால தாங்க வந்து இந்த விளாக் உங்களுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இனி நான் காட்ட போகிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் அந்த இடத்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன இப்படி ஒரு அறிவான் நீங்களே என்னை பாராட்டுவீங்க. அப்படிப்பட்ட இடம் என்னென்னா, இனி நம்ம விளாக்ல பார்க்க போகிற இடம் என்னுடைய ரூம் தாங்க. எப்படிங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி செம்மையா? அடுத்த பிரச்சனை எடுத்துக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, என் வீட்டில் என் தம்பி தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐடியில் வேலை பார்க்கறதுனால இது வரைக்கும் அவன் ஹோமில் ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. டான்ஸ் பண்ணுறான், பாட்டு பாடுறான், இதாங்க நடக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நீங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத நான் பார்த்தேன். உதாரணத்துக்கு டசக் பாட்டில் எத்தனை டசக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. மேரி பிஸ்கெட்டில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நானும் சும்மா இருக்கக்கூடாது, நானும் இதே கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நானும் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. எங்கள் வீட்டில் வந்து 2 ஜன்னல் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அந்த ஜன்னலில் இந்த பக்கம் வந்து 8 கம்பி, இந்த பக்கம் 6 கம்பி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் முக்கியமாக இந்த சீப்பில் வந்து 300 பல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, என் தாடியில் எத்தனை முடி இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். அதை கண்டுபிடிச்சோன்னே என்னோடய இன்ஸ்டா பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் என்னடா தனியா போனை பார்த்து பேசிட்டு இருக்க? கடவுளே, லீவ் விட்ட 10 நாளைக்கே என் பையன் இப்படி பைத்தியம் ஆயிட்டானே. இன்னும் 10 நாள் என்ன ஆக போறேன்னு தெரியலையே. வைத்தியமா? ஆமா, இதாம்மா என் வேலை. போனை பார்த்து தனியா பேசுறதுலாம் ஒரு வேலையா? ஆமாம்மா, கேமரா மாட்டி பார்த்து பேசுறதாம்மா என் வேலையே. இதுதாம்மா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். இவன் போனை பார்த்து பேசுறதுதான் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கானே. ஏங்க, இவனுக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை கூட்டு வரலாம். இல்லைங்க, இதுக்கு மேலே நான் இந்த விளாக் பண்ணல. ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டேன். அந்த முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேங்க. இந்த 21 நாள் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இதுதாங்க நானும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வெயிலோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.